ஷான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் 6வது கிளை கோவை ஆவாரம்பாளையத்தில் துவக்கம். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஷான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் கென்ஷு கலை மற்றும் விளையாட்டு அகாடமியின் புதிய கிளை திறப்பு விழா அமிர்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அகாடமியின் தலைமை பயிற்சியாளரும் தமிழ்நாடு ஜூடோ சங்கத்தின் அமைப்பு செயலாளருமான ரென்சி டாக்டர் பிராங்க்லின் பென்னி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பகுதி செயலாளர் நாகராஜ், வட்டக்கழக செயலாளர் மோகன்ராஜ், சதீஷ்குமார், டேனியல் ராஜ்குமார், சூரியபிரபு, விஜயலட்சுமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி குறித்து டாக்டர் பிராங்க்லின் பென்னி கூறுகையில், ஷான் அகாடமியின் 6வது கிளையாகும். மேலும் கோவை மாவட்டம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளை துவக்கி மாணவ மாணவியர்கள் மற்றும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறைந்த அளவு கட்டணத்தை மட்டுமே பெற்று தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்கு. மேலும் எங்களை போன்ற பயிற்சியாளர்கள் வயது முதிர்ந்த காலங்களில் மிகவும் சிரமப்படுகிறோம். எனவே தமிழக அரசு பயிற்சியாளர்கள், தலைமை பயிற்சியாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தர வேண்டும். மேலும் கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறிய நிறுவனங்கள் தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்க இடவசதிகளையும் உபகரணங்களையும் வழங்கி தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும். அவ்வாறு செயல்படும் போது அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாகவே இந்த கலைகளை கற்றுக் கொடுக்க முடியும். இதுகுறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் கோரிக்கை மனு கொடுக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இளம் வீரர்கள், வீராங்கனைகள், மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். நம்மளுடைய சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் சான் அகாடமி மார்ஷல் ஆர்ட்ஸின் 6வது கிளையாக கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் பகுதியில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிளாஸஸ்ஸு. நாங்கள் 2016ஆம் ஆண்டு இந்த சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு வரோம். என்னோட கூட வந்து பயிற்சியாளர்களாக அமிர்தராஜ் மற்றும் சூரியபிரபு 2 பேரும் வந்து பணியாற்றிட்டு வராங்க. அது போக நிறையா பிளாக் பெல்ட்ஸ் வந்து கிளாஸஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய பயிற்சி பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா கராத்தே, கூடோ, ஜூடோ, கொபுடோ, சைனீஸ் குங்ஃபு, கிக் பாக்ஸிங், மொய்தாய் மற்றும் கிராஸ்ஃபிட் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் அந்த மெடல்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் நேஷ்னல்ஸ் வந்து போக போகிறாங்க. அதாவது கூடோ கேமுக்காகவும் வாங்கிடோ கேமுக்காகவும் வர நவம்பர் மாதம். எங்களுடைய பயிற்சி பள்ளியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி எங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கிறாங்க. இந்த பகுதியிலையும் கூட திமுக நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. இப்போது நம்மளுடைய திறப்பு விழாவுக்கு அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக உறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலையும் நாங்கள் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் மாணவர்களை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பகுதியில் வந்து இப்போ செயலாற்ற தொடங்குறோம். கோயம்புத்தூரில் மொத்தம் 6 பிரான்ச்சஸ் இருக்குங்க. 6 பிரான்ச்சஸ். எங்களுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாருக்குமே அந்த கலை போய் சேரணும். அதாவது கலை வந்து வியாபாரம் ஆகக்கூடாது, கலை கலையாகவே இருக்கணும். அதே நேரம் வந்து கலையை பயிற்றுவிக்கிற பயிற்சியாளர்களும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்டிக்கிற விதத்தில் அதுக்கான சின்ன ஒரு அமௌண்ட்டை மட்டும் ஃபீஸாக கலெக்ட் பண்ணி நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட் 8 வருஷமாக வந்து அதை தான் நாங்கள் மோட்டிவாக வச்சுருக்கோம். நிறையா பேருக்கு வந்து ஸ்கூல்ஸில் காலேஜில் ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எய்மே வந்து இன்டர்நேஷ்னல் கேமில் இந்தியாவுக்காக நம்ம பசங்க தங்க வரணுன்றது தான். சார், இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதாவது சலுகைகள் கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போது எங்களுடைய ஃபீஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு 4 மடங்கு கம்மியாக இருக்கும் மற்ற பயிற்சி பள்ளியோட. என்ன ரீசன் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த கலை போகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவரால் ஒரு மாதம் வந்து 5000மோ 7000மோ செலவு பண்ணி பயிற்சிகளை வந்து எடுக்க முடியாது. தனியாக வந்து பயிற்சி உபகரணங்களை வாங்க முடியாது. ஸோ நாங்கள் எங்களுடைய பயிற்சி உபகரணங்களை இங்கே வச்சுருக்கோம், அந்த யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். சில மாணவர்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுப்போம். ஸோ நமக்கு டேலண்ட் உள்ள மாணவர்களை நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த பள்ளி மாணவர்கள் இப்போ நீங்கள் வாண்டடாக ஏதாவது கேட்டிருக்கீங்களா சார்? ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் நாங்கள் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட ஒரு பகுதி நிர்வாகி ஐயா வந்தப்போ நாங்கள் தான் சொன்னோம், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச ட்ரைனிங் வந்து ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் தான் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய RMSC ஸ்கீமில் கராத்தே சொல்லி கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதுலேயுமே வந்து அவங்க கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற கிளாஸை விட அதிகமான கிளாஸஸ் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா ஒரு பையனை வந்து கிட்டத்தட்ட அந்த 3 மாத காலத்தில் வந்து 8, 16, 24 கிளாஸஸ் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அந்த 24 கிளாஸஸ்க்கு மேலே தான் கிளாஸஸ் எடுத்திருக்கோம்.
ஸோ அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறோம் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா ஒரு இன்டெப்த்தாக எவ்வளோ சொல்லித்தர முடியுமோ, அவங்களுக்கு வந்து ஒரு கலையில் வந்து இன்டெப்த்தாக எவ்வளோ சொல்லித்தர முடியுமோ அந்த நுணுக்கங்களை சொல்லித்தரணும். ஒரு கருப்பு பட்டை வாங்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு தெரியக்கூடிய அந்த நுணுக்கங்களை அந்த 3 மாத காலத்தில் அதிகமான கிளாஸஸ் நாங்கள் பர்மிஷன், அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, தலைமை ஆசிரியர்கள்லாம். அதை வச்சு நாங்கள் வந்து அதிக கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய கூடோ, அது தற்காப்பு கலை பார்த்திங்கன்னா அது வந்து மிக்சட் காம்பேக்ட் கேம் சொல்லுவோம். கராத்தே, டேக்வாண்டோ, ஜுஜுட்ஸு, ஜூடோ, எம்எம்ஏல பார்த்திங்கன்னா நம்ம மொய்தாய். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து அதில் சொல்லித்தராங்க. ஒரு தற்காப்புக்கு வந்து அதிகப்படியான ஒரு மாணவனை திறனாக உருவாக்குறதுக்கான எல்லா டெக்னிக்ஸும் அதில் இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நாங்கள் வந்து அது டெமோ கிளாஸஸ் வந்து ஸ்கூலில் சொல்லித்தர ரெடியாக இருக்கும். ஸ்பெஷல் ட்ரைனிங் எதாவது இருக்குங்களா சார்? ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்னா நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட பாடி வெயிட், பிஏன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் இன்டெக்ஸ், அதை நாங்கள் நோட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்னால அவனுக்கு வந்து அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவனால் புஷ்அப்ஸ் கம்மியாக போட முடியும், ஆனால் அவனோட நிறைய சிட்டப்ஸ் பண்ண முடியும், கிக்ஸ் நிறையா த்ரோ பண்ண முடியும், பஞ்ச் கம்மியாக த்ரோ பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தனியாக நாங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். ஒரே டைமில் வந்து இந்த ஒரு ஃபார்முலா, இது வந்து இவ்வளோ சிலபஸ் இருக்குது, நீங்கள் இதை வந்து எல்லாமே பண்ணி தான் ஆகணும்னு நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களோ, பஞ்சஸ்னால் பஞ்சஸ், கிக்னா கிக்ஸ், அதை டெவலப் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து மற்ற நேரத்தில் வீணடிக்கிறத விட அவங்களுக்கு எது வருதோ அதை வந்து சிறப்பாக பண்ணுறாங்க. ஸோ அது மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில அரசு, நம்ம முதல்வர் ஐயா அவருக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். என்னென்னா, எங்களை மாதிரி வளர்ந்து வர சில அசோசியேஷன்ஸ் எல்லாமே, அதாவது பயிற்சி பள்ளிகள் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நாங்கள் கிளாஸஸ் எடுக்க ரெடியாக இருக்கோம். அது குறைஞ்ச இதில். பட் எங்களுக்கான பயிற்சிக்கான இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப போதாக்குறையாக இருக்குது, கட்டணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது கட்டணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதை நாங்கள் வந்து குழந்தைங்கிட்ட வாங்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். இப்போ நிறையா வந்து அரசு நிலங்கள் இருக்குது. அந்த நிலங்களை வந்து ஒரு சின்ன மானியமான இதில் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் குழந்தைங்களுக்கு இன்னுமே கம்மியான இதில் நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்க முடியும். இப்போ கிரிக்கெட், செஸ்ஸுக்கெலாம் சார் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காரு. இப்போ கிரிக்கெட் கிரவுண்ட் கூட கோயம்புத்தூரில் வரதாக கேள்விப்பட்டோம். ஸோ எங்களை மாதிரி மார்ஷல் ஆர்டிஸ்ட்க்கும் வந்து சில இடங்களை வந்து இது பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே டீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதல்வர் ஐயா வந்து தயவு கூர்ந்து அந்த வாய்ப்புகளுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.